பிக் பாஸ் வீட்டை விட்டு அருண் அவர்கள் தான் எவிக்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பிக் பாஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறே தான் சாட்டர்டே எபிசோடான இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ள எல்லாத்திட்டையுமே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கேட்ட உடனே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க. என்னப்பா ஃபினாலே வீக் வரப்போகுது, அடுத்த வாரம் ஒரு ஆள் பெட்டி எடுத்துருவாங்க, இப்போ போய் டபுள் விஷயம் சொல்றாரு அப்படின்னு. ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன பயம் யார் வெளியே போவாங்க அப்படிங்கிறே தான். கரெக்டா அந்த ஒரு டைம்ல விஜய் சேதுபதி அவர்கள் கார்டு எடுத்து காட்ட அதுல அருண் அவர்கள் பேர் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு அருண் அவர்கள் பெருசா ரியாக்ட் பண்ணல, ஸ்மைல் தான் பண்ணியிருந்தாரு. முன்கூட்டியே அவருக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே விபின்னு பயங்கர க்ளோஸா இருந்தார் இல்லையா. ஸோ கட்டி பிடிச்சி ரொம்பவே அவருக்கு ஆறுதல் சொன்னாரு. முத்துக்குமரன்லாம் போய் அவரை கட்டி பிடிச்சி ரொம்ப சூப்பரா தாண்டிங்க அப்படின்னாரு. தீபக் அவர்கள்ட்டையுமே போயிட்டு அவர் சாரி கேட்டிருந்தாரு, நல்லபடியா பேசியிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே சூப்பராக விளாண்டுருக்கீங்க, நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறேன், நான் வந்துட்டு நார்மலாக போகலை, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிறேன், என்னோட லைஃப்பில் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு அங்கேருந்து எல்லாத்தையுமே பேசிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ட்ராஃபி இருக்கு இல்லையா, அதை உடச்சிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாரு. அருண் அவர்களோட எலிமினேஷன் அப்படிங்கிறது டோட்டலி யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா பவித்ரா அவர்கள் வெளியே போவாங்க அப்படின்னு தான். ஆனால் சடனாக அருண் அவர்களோட கார்டு காட்டினது வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்ட். குறிப்பாக விஷால் அவர்கள்லாம் ரொம்பவே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா நம்ம கூடவே இருந்த பையன் சடனாக வீட்டை விட்டு போறானே அப்படின்னு. இன்னும் ஒரு 2 வாரங்கள் மட்டும்தான் மேபி பெட்டி எடுத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அருண் கிளியரா சொன்னாரு, நான் பெட்டி எடுக்கல அப்படின்னு. எனிவே ஆனால் இப்போ அருண் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. வெளியே வந்து விஜய் சேதுபதி சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசிட்டு தான் அவர் வெளியே போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அருண் அவர்களோட எலிமினேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ள சாச்சனா அவர்களோட இஷ்யூவை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா அவர் வந்து முத்துக்கிட்ட போயிட்டு வெளி உலகத்துல நடக்கிறதெல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா, குறிப்பா ஜாக்லின் கிட்ட நடக்கிறதெல்லாம் பேசியிருந்தாங்க. நீங்க ஏன் இதை போய் டிஸ்கஸ் பண்றீங்க, இது பண்ணிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, வெளியில நடக்கிறத பார்த்துட்டு போய் நீங்க உள்ள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னது. அண்ட் பிக் பாஸ் அவ்வளோ சொல்லியும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பயங்கரமா கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணாதீங்க, அப்படின்னா இப்பவே வெளியே போங்க அப்படின்னு ரொம்பவே கோவமாயிட்டாரு. எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான விடை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்வாப்பிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போட்ட உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, ஒரு பயமுறுத்துறதுக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸ்வாப்பிங் கண்டிப்பா இருக்குமா, அப்படி இருந்தா யாரு உள்ள இருந்தா நல்லா இருக்கும், கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.